திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு இன்றைக்கு அவர் வலிமை சேர்த்திருக்கிறார். அங்கு நீக்கப்பட்ட பின்னால் அவர் ஏதோ ஒரு முடிவை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அரசியலை செய்யாமல் அவர் இருக்க முடியாது. அதே சமயத்திலே எங்கு சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை முடிவு செய்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே பலரும் தங்களை இணைத்துக் கொள்வதும் எல்லோரும் கூட்டணியிலே இங்கே வந்து சேர்வதும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை அவரவர் கணித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற காரணத்தினால் எல்லோருமே எங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். வருகின்ற தேர்தல் வேற மாதிரி இருக்கும். வருகின்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உங்கள் பேச்சுக்கள் வேறு மாதிரி இருக்கும். கொங்கு மண்டலம் எங்களுடைய கூட்டணியுடைய கோட்டையாக இந்த வருகின்ற தேர்தலிலே நிரூபிக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு எங்களுடைய 5 பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். எங்களுடைய குழுவில் துணை பொதுச் செயலாளர்கள் சக்தி கோச் நடராஜ், ஏகேபி சின்ராஜ், பொள்ளாச்சி நித்யானந்தம் மற்றும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆகிய 5 பேர் கொண்ட குழு திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவோடு பேசியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை எப்படி சுமூகமாக சென்றது என்பதை நாங்கள் வெளியிலே வந்தபோதே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக சென்றிருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் நாங்கள் பேசியதை திமுகவுடைய தலைவரிடத்திலே சொல்லி பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அழைப்புக்காக நாங்கள் காத்திருப்போம்.